ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம செய்ய போகிறது என்னன்னா கீ ஹோல்டர். அதுக்கு தேவையானது 2 அதே சைஸ்க்கு ஒரு கார்ட்போர்ட். உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணாலும் அது எடுத்துக்கலாம். அதோட சைஸ்க்கு பஞ்சு இல்லை தெர்மாக்கோல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது அதெல்லாம் இதில் வைங்க. நீங்கள் கம் யூஸ் பண்ணி கூட ஒட்டலாம். அதுக்கு பதிலாக நான் செலோ டேப் போட்டு இது டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுறேன். அடுத்தது கொஞ்சம் 3 சேஃப்டி பின் உங்களுக்கு எவ்வளோ வேணும், நீங்கள் எவ்வளோ சைஸ் கட் பண்ணிங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதில் ஒட்டிக்கோங்க. மேலே ஒட்டுறதுக்கு இன்னொரு டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அதில் ஒட்டிக்கோங்க. அடுத்தது அந்த கார்ட்போர்டை எடுத்து அதில் ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு சைடில் கூட ஒட்டிக்கலாம் கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா. என்கிட்ட அந்த மாதிரி சைடில் கொஞ்சம் கார்ட்போர்டு இல்லை, அதனால தான். அதை சேஃப்டி பின் எடுத்து நீங்கள் எவ்வளோ குத்திக்கிறீங்களோ அவ்வளோக்கு அப்படியே ஓட்ட போட்டுக்கோங்க அந்த சேஃப்டி பின் வச்சு. எங்கள் ஃப்ரெண்ட் நான் போய் என்னன்னு சேர்த்துவேன். இதை நிறைய வச்சு கூட நீங்கள் வாட்ட போட்டுக்கலாம். இப்படி வாட்ட போட்டுக்கோங்க குட்டிஸாக, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஃபிட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மேல் பக்கத்தில் போட்டுக்கோங்க. அடுத்த கொஞ்சம் சைடில் ஓட்டு போட்டுக்கோங்க. அடுத்த மேலே வண்டி கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இங்கே பின்னாடி பெருசாக பின்னுங்குதுல்ல, அதுக்காக. அதை நல்லா விட்டு விட்டுக்கோங்க. இந்த ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இன்னொருத்துக்கும் கொஞ்சம் வாட்டர் போட்டுக்கோங்க. நான் ரெண்டு செய்கிறதுக்கு தான் வாட்டர் போட்டுக்கிறேன். இந்த கீழ் பக்கத்தூள் எடுத்து அழுத்தது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீ ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கீ ஹோல்டரில் நான் கீ செயின் மாட்டி கூட காமிக்கிற பாருங்க. இதோ பார்த்தீங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.